ஜோ இதுவே எனக்கு அதிகமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு சாதம் வச்சிருக்கேன்னு தெரியல. நான் எப்படி சாப்பிடுறது? என்னால இவ்வளவு சாப்பிட முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் தான். சாப்பிடலாம், சாப்பிடுங்க. வசந்தி சாப்பிட்டாளா? வசந்தி சாப்பிட்டா, எல்லாருமே சாப்பிட்டாங்க. நீங்க மட்டும் தான் சாப்பிடல. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? இங்க பக்கத்துல கோயில இருந்தா போயிருந்தேன். ஏன் கோயில சாமி கும்பிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தீங்களா? நம்ம வந்து வரணும் அதை பார்க்காம எதுக்கு போய் கோயிலுக்கு உட்காந்து வரீங்க? சும்மா அந்த பக்கம் காத்து வரதா சொல்லிட்டு போனேன். அங்க ஒரு சிவன் கோயில் இருந்தது, பெரிய சிவன் கோயில். சாமி கும்பிட்டு அப்படியே சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துனேன். அதான் இங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆயிட்டீங்க. இங்க இருந்தா பூ வைக்க சொல்லுவாங்க, பொட்டு வைக்க சொல்லுவாங்க சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. வள்ளி போட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அதானே உங்க கதை எனக்கு தெரியாதா? அம்மா நீங்களா இருக்கீங்களா? நீங்களும் தான் செஞ்ச போதா? ஆமா நீங்க அந்த காலத்துல அல்ல, இதே கதையில பேசினிருப்பீங்க. அம்மா பாட்டி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. நீ எங்க போயிட்டு வர? அச்சோ பாட்டி தான சொல்லி நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு வரேன். ஏண்டா எங்கடா போய் தேடிட்டு வந்தா? நான் கோயில்ல தான இருந்தேன். வயசான காலத்துல வீடு அடங்க மாட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் போய் தேடிட்டு வரேன் தெரியுமா? நானே முச்சா வாங்குது எனக்கு. ஒருவேளை கோச்சிங் வீச்சுல ஊருக்கு கீருக்கு போயிட்டீங்களான்னு பார்த்தேன். நான் என்ன கோச்சிங் போறேன்? தம்பி நீ எங்க போய் விளையாடிட்டு வந்திருக்கிற? பாட்டியை தேடிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்றியா? அம்மா நான் எங்க போய் விளையாடிட்டு வரேன்ப்பா? இது நம்ம ஊரா? எனக்கு இங்க யாருமே தெரியாது. நான் நிஜமாவே பாட்டியை தேடி தான் போனேன். நிஜமா பாட்டியை தான் போன நீ? ஆமா. சஞ்சு அடிச்சுட்டு எங்கன்னா மாட்டினா பின்னி எடுக்க போறாங்க சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எங்க சுத்தி இருந்துட்டு இப்ப பொறுமையா வரியா? மறந்துட்டு இருப்பாங்க சொல்லிட்டு கரெக்டா சொல்றாங்க. இங்க பாரு, நீ யாரு என்ன ஏது எல்லாம் எனக்கு தெரியும். இங்க வந்து ஏமாத்திர வெள்ள வச்சுக்காத. சரி அதெல்லாம் விடுங்க, பசிக்குது சாப்பிடுங்க. ஏடா நீனும் சாப்பிடலையா? இல்ல பாட்டி, நானே இப்பதான் உங்களை தேடிட்டு வரேன். எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது சாப்பிடாம சுத்தி இருந்துட்டு இப்பதான் வந்து பூந்துருக்குறேன். கை கல்ல கழுவியா? எப்பா பாரு, கைய கழுவு கால கழுவு மூஞ்ச கழுவுன்னு வீட்டுல எல்லாத்தையும் குளிச்சுட்டு வந்தேன். வீட்டுல குளிச்ச சரி, இங்க வந்து மணல் விட இந்த கை கல்ல கழுவு போய். கையில சுத்தமா தான் இருக்கு. கொம்பு எடுத்துன்னு வச்சுக்க பட்ட பட்டே வீங்கிட உனக்கு. அத்தை விடுன்னு கூட பார்க்க மாட்டேன். பாட்டி எப்பா பாரு கைய கழுவு கால கழுவுன்னு சொல்லினே இருக்காங்க பாட்டி. சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணுமா என்ன? ஆடு மாடு கோழி யானெல்லாம் கையில கழுவுதா? அதுங்க மாதிரி பல்லே வைக்க மாட்டேதுங்க, குளிக்கவே மாட்டேதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் குளிக்குது. நானும் தினமா குளிக்க ஸ்கூல் போகும்போது. அச்சோ அதுங்களாம் இருக்குண்டா. அதுங்களுக்குலாம் 5 அறிவு விலங்கு இருக்கா? உனக்கு 5 அறிவா? உனக்கு 6 அறிவு இருக்குல்ல? யாரை சொல்றது? இவனுக்கு 6 அறிவு இருக்குன்னா இவனுக்கு வந்து 5 அறிவு தான். இவனை வந்து மிருகத்துல லிஸ்ட் ஆகிட்டான். இனிமே சட்டெல்லாம் போடக்கூடாது. நீ மிருக மாதிரி அப்படியே எம்டியா சுத்து. அச்சோ இப்பா கை கல்லாம் கழுவுனாதான்ப்பா நோய் நொடிலாம் வராது. கையிலெல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன் நமக்கு ஜுரங்கிறலாம் வந்துடும். புரியுதா? அதனால கையெல்லாம் கை கால் மூஞ்சி எல்லாத்தையுமே நல்லா சோப் போட்டு கழுவணும். வெளியில் போயிட்டு வந்தாலே இப்போ வேறு அங்கங்கே ஜுரம் வந்து. புரியுதா? நம்மளோட பாதுகாப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. நீ ஆரோக்கியமாக இருந்தால் தானே ஸ்கூல் போக முடியும், விளையாட முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஜுரங்கிற வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் சொல்லு? வீட்டில் தான் கவனம் இழுத்து போது 10 நிமிடம் 10 ஊசி போடுவாங்க, மாத்திரை மருந்துனா கொடுப்பாங்க. தேவையா உனக்கு? பாட்டி சொல்றதை பார்த்தா பயமா இருக்கேன். போ ஒழுங்கா கையில சோப் போட்டு கழுவலாம். பாட்டிக்காக போறேன். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இந்த ஒரு நிமிஷம் பாட்டி இது வந்துடுறேன். என் பாட்டிக்காக நான் கை கழுவுறேன். எவ்வளவு பிரீத்தி அதாவது செய்யணும். இங்க பாரு, ஒழுங்கா சோப்பு எடுத்து கழுவு. மூஞ்சி கை காலு எல்லாமே கழுவி வரணும். மண்ணுல போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வந்துருக்கியா? பாத்துதான் இருக்கேன் இங்க இருந்து. என்ன பாட்டி சாப்பாடு கேக்குறாங்க பாருங்க. அவங்க சாப்பாடு போடுங்க. சாப்பாடு அதை கேட்டீங்க? இல்லம்மா நம்ம சாப்பிட்டு முடிக்கிறேன். ஏமாத்திரியா? வா ஏன்டி உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியா? இல்லத்த முதல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். அவருக்கு வந்து வேலை இருக்குது, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன் அப்படி சொன்னாரு. சாயங்காலம் வந்து பாத்துக்கிறாரா? ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. காலையில என்ன சொல்லிட்டு வந்தான்? வேலையில இருந்து வந்து அப்படியே ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போகணும்னு சொன்னா. வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அங்க நீங்க வரதுக்கு? நானும் அதான் கேட்டேன். அந்த மனுஷன் தேவையில்லதெல்லாம் பேசினாரு. அங்கே வந்து வேலைக்கு வந்து ஆளுங்க சரியில்லை, நான் விட்டுட்டு வந்துட்டுனா வேலை கெட்டு போயிடும் அப்படி எப்படி ஏதோ பேசினாரு. எப்படியோ போய் தொலைய சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எப்போ வந்து பார்க்க போறேன்னா? வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கே வருவார் போல இருக்கு. நம்மளோட வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. தனியாக வந்து ஆசீர்வாதம் பண்ண போறோம் நம்ம தங்கச்சியா? ஆமா வட்ட இங்க ஒரு கிளவி இருக்குல்ல, நல்லா மாட்டிக்கிட்டோம். நல்லா 4 கேள்வி கேட்டு அனுப்பா, அப்பதான் உங்க பிள்ளை அடங்குவாரு. அது நம்ம நிஜம்தான். இந்த கையை கழுவுறதுலாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்களா? கையெல்லாம் கழுவிடுமா? காட்டு இப்படி. பாங்க. நல்லா சோப்பு போட்டு தானே கழுவுனேன்? ஆமாம்மா. பாட்டி பக்கத்தில் உட்கார். பாட்டி உங்களுக்கு வடை வேணுமா, பாயாசம் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேணாம், சனி உட்காந்து சாப்பிடு. நல்லா எடுத்து கறக்கு முறுக்கு சாப்பிடுங்க. அப்பதானே ஹெல்த்தியா இருக்க முடியும். என்னமோ குருவி குறைக்கிற மாதிரி குறைச்சு வைக்கீங்க. நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன் உட்காந்து சாப்பிடு. உட்காரு. டேய் உட்காருடா. எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வைங்க. ஏப்பா எல்லா சாப்பாடுமே நல்லா தான் இருக்கு. பாட்டி இதுவே சிக்கன் மட்டன் பிரியாணி அந்த மாதிரி இருந்தா நம்ம நல்லா சாப்பிடலாம். இந்த புளி சாதம் தேங்காய் சாதம் இதெல்லாம் போய் யாருன்னா சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. அத்தை கேட்டு நீங்க பிடிக்கலையா? இதுக்கெல்லாம் வெள்ளை சோத்துல தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொடுக்கணும். தினமும் வட்டமா ஆக்கி போறோம்ல திமுறை பத்தியா? என்னது வெள்ளை சோத்துல உப்பு போட்டு கொடுக்க போறீங்களா? இந்த மாதிரி விதவிதமா சாப்பாடு நீ சாப்பிட்றதுக்கு எதாவது இங்கே வச்சிருக்காங்க. அவங்க அத்தைக்கு வந்து நம்ம பூமிக்கு வந்துட்டுல அந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் இந்த மாதிரி தான் விதவிதமா புளிப்பா சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து வைப்பாங்க. அதனால நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதில் ரொம்ப திமிரில் தான் இருக்குது. ஆனால் உடம்பு உனக்கு பிடிக்காதமில்ல? பிடிக்காது. டெய்லியும் உனக்கு சிக்கனோ மட்டனோ செஞ்சு போகிறதுக்கு அப்படியே கொட்டி கிடக்குதுல்ல. வாய் அப்படின்னு கொடுக்குது சாப்பிட்டு. சிவகாமி தேவி வெறி ஆயிட்டாங்க. ஏமா கொஞ்சம் கொஞ்சமா வைங்கம்மா. சாப்பிடு. வடை பாயாசம் அப்பளம் அப்புறம் வந்து புளி சாதம் தயிர் சாதமா? அது என்னது இது? தேங்காய் சாதமா? பரவாயில்ல, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஒழுங்கா வாய முடியும் ஏத்தின்னு. வாய முடியும் எப்படிமா சாப்பிட முடியும்? பாட்டி உங்களால வாய முடியும் சாப்பிட முடியுமா? என்னால சாப்பிட முடியாது. வாய முடியும் சாப்பிடணும், பேசாம சாப்பிடுன்னு அர்த்தம். சாப்பிடு கும்பிடு. ஓ அப்படியா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. பெருமை செஞ்சிருக்காங்களே அதான் நல்லா இருக்கு. எங்க அம்மா செஞ்சிருந்தா கடவுளே வாயில வைக்க முடியாது. ஆமா வருஷம் 365 நாள் அவங்க பெருமை தான் ஆக்கி போடுறேன். நான் ஆக்கி போட்டது எது? நான் செஞ்சா வாயில வைக்க முடியாது. போயிடு உன் பெருமை வீட்டுக்கே போயிடு. நீ
ஏம்மா ஒருத்தங்க நமக்காக கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அந்த வேலைக்கு நம்ம பாராட்டணும். புரியுதா? அதனால பெரியம்மா தானே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன நீங்களா செஞ்சீங்க? அதனால தான் பெரியம்மாவை பாராட்டுறேன். நீ பெரியம்மாவை பாராட்டுறதுல போதும், ரொம்ப சாப்பிடு. பெரியம்மா நம்ம பக்கத்துல உட்காந்து நீ உன்னை பாராட்டுறதை கேட்டு இருக்க மாதிரி பேசினுக்க. ஆமா கேட்கணும் நினைச்சேன். எல்லாரும் எங்க நம்ம கூட வந்தவங்க ஒருத்தர் விட்டானா? அவங்களாம் சாப்பிட்டு பின்னாடி மத்தறையில படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஓ காட், எல்லாரும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, நீ தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிடாம இங்கே ஊர் சுத்திட்டு வந்திருக்கிற. இப்பதான் மணி சாப்பிட்டு வீட்டுக்கு வர போத்தவளையா, மணி ஆகலையா? போய் அவங்க 1008 வேலை இருக்குது. அந்த வேலை போய் பார்க்க தேவையா? பொழப்ப பார்க்க தேவையில்ல. போலாமா பொறுமையா போலாமா, ஒன்றும் அவசரம் இல்லைம்மா. ஆமா, உனக்கு ஏதாவது வேலை வெட்டி இருக்குதா? நீ ஸ்கூல் லீவ் போட்டு எனக்கு ஹோம்ஒர்க் எதுனா படிக்கணும், அதெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்தா தானே உனக்கு. நீ பொறுமையா போ, உனக்கு என்ன இருக்குது? ஐயோ எப்பாப்பா இந்த படிப்பையே இதுக்கு ஞாபகம் பத்துறாங்க தெரியல. ஹோம்ஒர்க் எழுது படின்னு. எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா? இங்கே பாரு, வீட்டுக்கு போன உடனே ஒழுங்கா ஹோம்ஒர்க்கை எழுதுற. புரியுதா? நாளைக்கு லீவ் போடலாம், ஏன்னா கனவு கண்டு வச்சுக்க பட்டே பிங்கிட உனக்கு. எழுதுறமா. இது டியூஷனுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் எழுத மட்டும் தான் பண்ணியிருந்த நீ. எப்படி மகா உன்னை விட்டா? அது எங்க விட்டது? அதுக்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால விட்டுச்சு. எதுக்கு நீ அந்த மாதிரி சொன்ன? மேத்ஸ்ல ஹோம்ஒர்க் கொடுத்தா அதெல்லாம் போட முடியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இங்க பாரு, படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்க வாழ்க்கை ஃபுல்லா நீ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். மேத்ஸ்ல வந்து மகா கிட்ட கேட்டா சொல்லி தர போறா. அதுக்கப்புறம் நீ போட வேண்டியது தானே. அதுக்கிட்ட கேட்டா டேபிள்ஸ் படிச்சா ஃபார்முலா படிச்சா என்னென்னமோ கேக்குது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது மேத்ஸ்லாம். இங்க பாரு, படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா படிக்கணும். புரியுதா? படிக்க டைம்ல படிக்காம ஊர் சுத்தி இருந்துட்டு இது மாதிரி ஹோம்ஒர்க் எழுதாம சுத்தி நின்றுன்னு வச்சுக்க வேலைக்கு போற காலத்துல ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப ஜாலியா நீ சுத்திக்கின்னு ஆடிக்கின்னு பாடிக்கின்னு இருக்கலாம். புரியுதா? பெரிய பையன் ஆயிட்ட பிறகு வாழ்க்கையே காலியாகி போயிடும். அப்பா கூட ரிமிங்கா பேச ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி பண்ணியிருந்தா உங்க அப்பா கூட நீ பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போனப்பா. ஸ்கூல் போகிறதுக்கு கஷ்டம், ஹோம்ஒர்க் எழுதுறது கஷ்டம், படிக்கிறதுக்கு கஷ்டம். கடைசியில் லைஃபே கஷ்டமாக போகுது. புள்ளி சும்மா திட்டாதடி, படிப்பான். கொஞ்சம் பெரிய பையனா வச்சுக்க இன்னும் படிக்க ஆரம்பிச்சிருவான். விடு இப்போ விளையாட்டு போக்கில் இருக்கிறான். அதான் ஒரு பழமொழி இருக்கு, 5 வளையாதது 50 வளையாதுன்னு. இப்பயே எப்படி இருக்கானா, இன்னும் பெரிய பையனா எப்படி இருக்க போறான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. படிப்போம் அதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் எழுதுக்கு நீ கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கோ, உன்னை எடுத்து போய் ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். என்னது ஹாஸ்டலா? ஆமா, ஹாஸ்டல்னா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு? நான் படத்துல பாத்துருக்கேம்மா. ஒரு பாட்டு கூட வருமே, மட்டிக்கின்னாரு ஒத்தரு அவரை கப்பாத்த நோக்கத்தரு. அந்த பாட்டுல வருமே, எல்லாம் ஜாலியா விளையாடி இருப்பாங்களே, அதானே ஹாஸ்டல்? ஆமா அதுதான் ஹாஸ்டல். சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? காலையில 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. எழுந்து பல்ல வளைக்கிட்டு குளிச்சுட்டு அவங்கவுங்க துணி அவங்கவுங்களே துவச்சி போடணும். புரியுதா? காலையில இருந்து படிக்கணும் 4 மணிக்கெல்லாம் உட்காந்து. இது மாதிரி இருக்கும் ஹாஸ்டல்ல. அவங்கவுங்க படுத்த பெட்டெல்லாம் அவங்களே தான் மடிச்சு வைக்கணும். எல்லா வேலையும் அவங்கவுங்க வேலையும் அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும். சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கணும். எல்லாமே அங்க இருக்கு தெரியுமா? கழுவி வைக்கணுமா? காலை 4 மணிக்கு வரை எழுந்து படிக்கணும். ஓ காட், காலையில 4 மணிக்கு, அது நடுராத்திரி காலையில 4 மணிக்கு. வேணாமா நான் வீட்டுல இருக்கமா. நீலாம் வீட்டுல இருக்கிறதுக்குலாம் லாகே கிடையாது. உனக்கு ஹாஸ்டல்ல போறது தான் நல்லது. மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வச்சுக்க பொங்கல் தீபாவளி அது மாதிரி லீவ் விடுவாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்தா போதும். உன்னோட வீட்டுல வச்சிருந்து வச்சுக்க அந்த நல்லா இருக்க குழந்தை கூட கெட்டு போயிடும். மாமா நான் ஒழுங்கா படிக்கிறேம்மா, ஹாஸ்டல்லாம் போட்டுறாதீங்கம்மா. நீ தான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற, வீடு அடங்க மாட்டேங்கிற, நான் படிக்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி இருக்க பசங்களை வீட்டுல வச்சிருந்தா வேலைக்கு ஆகுமா? நான் இனிமே நீங்க சொல்ற பேச்சு கேட்கிறேம்மா, ஒழுங்கா படிக்கிறேன். நீ இப்போ இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன். உங்ககிட்ட அந்த நம்ம கத்தின முடியாது. அவனுக்கு 1008 வேலை இருக்குது. நாளைக்கு உன்னை உங்க அப்பா கிட்ட சொல்லி எத்தனை ஹாஸ்டல் சேர்த்து வேண்டியதான். வடையில கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுருக்காங்க பொழுது கட்டிட்டேன், காரமா இருக்கு. ஆமா இங்க போராடி இருக்கேன். இந்த பாட்டிக்கு பச்சை மிளகா கட்டிச்சா. பாட்டி நான் ஹாஸ்டல் போட வேணா சொல்லுங்க பாட்டி. நீ ஒழுங்கா படிச்சா வீட்டுல இருக்கலாம். நீ தான் படிக்க மாட்டேங்கிறியா? ராதிகா எடுத்து போய் ஹாஸ்டல் சேர்த்துரு. ஏன் பாட்டி உங்களுக்கு என் மேல இவ்வளவு கொலவெறி? ஆமா, நீ படிச்சு கலெக்டர் டாக்டர் அவன் பார்த்தா நீ ஊர் சுத்தி நிக்க ஹோம்ஒர்க் எழுதாம இன்னைக்கு வந்து எங்க கூட வர மாட்டேன்னு சொன்னா ஸ்கூல் போறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தா இங்க வந்து உட்காந்துருக்க. நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல, அத்தைக்காக நான் வந்திருக்கேன் பாட்டி. நீ அத்தைக்காக வரல, ஹோம்ஒர்க் எழுதாம மிஸ்கிட்ட போய் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சிச்சு. யார் அந்த பள்ளி தானே சொன்னாங்க உங்ககிட்ட? தங்கச்சி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்ன போட்டு குத்துருக்கா அவளை தங்கச்சி நான் சொல்லணுமா? என்ன நீ செஞ்சதே சொல்லிருக்காவா? பேசாம அவளை திரும்ப ஹாஸ்டல் சேர்த்துருங்கம்மா, ரொம்ப தள்ள பண்றா. ஆமா, அவதானே உன்ன மாதிரி படிக்காம ஊர் சுத்தி நிற்கிற, அவளை ஹாஸ்டல் சேர்த்துறேன். குழந்தை ஸ்கூலுக்கு வந்தோன்னா ஹோம்ஒர்க் எழுதுதோ படிக்கிறதோ அம்மா கூட வேலை பார்க்கறதோ எல்லாம் கரெக்டாக செய்யும். காலையில் சீக்கிரமா எழுந்து அம்மாக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா படிக்கிறா. அவளை வந்து ஹாஸ்டல் நான் சேர்க்கணுமா? அடி வாங்குவேன், திருட்டி எழுந்து. உனக்கு முதல்ல கடைசியமா சொல்லிட்டேன், ஒழுங்கா படிக்கிற மாதிரி தான் நீ வீட்டில் இரு, இல்லைன்னா இழுத்துருமே நான் ஹாஸ்டல் சேர்த்துருவேன். படிக்கிறேம்மா உங்களுக்காக நான் படிக்கிறேம்மா. எங்களுக்காக எனக்காகலாம் நீ ஒன்றும் படிக்க தேவையில்ல. உன்னோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம எந்த உயரத்துக்கு வேணா போக முடியும். நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். படிப்பில்லை வச்சுக்க ரோட்ல உட்காந்து பிச்சை தான் எடுக்கணும். சரிம்மா படிக்கிறேம்மா, விடுங்கம்மா. சும்மா டார்ச்சர் பண்ணி நிற்பீங்க. இப்போ நான் பேசுறது உனக்கு டார்ச்சராக தான் தெரியும், அனுபவிக்கும் போது தான் தெரியும். நம்ம அம்மா அப்பயே சொல்லுவாங்க, அவங்க சொல்ற பிச்சு கேட்டுக்கலான்னு தெரியும், அப்போ தெரியும். சரி விடு, சாப்பிட்றா நீ. புதினா சாதம், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் எடுத்தாச்சு. இன்னும் புளி சாதமும் மாங்காய் சாதம் மட்டும் எடுத்துட்டா நம்மளோட பேக்கிங் முடிஞ்சிடும். பேசாம ஸ்கூலுக்கே போயிருக்கலாம். மேக்ஸ் மிஸ் ஆகுது 2 அடி அடிச்சுட்டு அதை விட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஆத்த பேசியே கொள்றாங்கம்மா. என்னடி இது எல்லாத்தையும் எங்கடி வெத்துன்னு போயிருக்கா? எதுக்கு இப்படி கத்துற? ஏடி என்ன சாப்பாடு எங்கடி தூக்கின்னு போயிருக்கா? ஆட்டோல தூக்கி செட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ஆட்டோல போய் தூக்கி செட்டில் போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுக்காக எடுத்துன்னு போயிருக்கேன். ஏடி என்ன எங்க மாப்பிள்ள சாப்பிடவே இல்லடி. எங்க வீட்டுக்காரர் வேற வருவாரு,
அப்புறம் இந்த வீட்டு மாமியார் வேற இன்னும் சாப்பிடல, அது இங்கே வெளில போயிட்டு போகுது. நீ எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு. நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு எடுத்துன்னு வந்தா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கா? நம்ம எல்லாரும் சாப்பிட்டாச்சு, மிச்சம் மீதி எடுத்துன்னு போகிறோம். அவங்களுக்கு வேணா வீட்டை சமைச்சு சாப்பிட சொல்லு. அடிப்பாவி, என்ன உனக்கு வேணா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போடி, மொத்தத்தையும் எடுத்துட்டு போவாதே, வயிற்கவங்க சாப்பிட்டான். இங்கே போய் என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கேன், இந்த மாதிரி அந்த பூ முடிக்க ஃபங்க்ஷனுக்கு போயிடறேன், உங்களுக்கு வந்து எல்லா சாப்பாடும் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். எங்கள் மாமியார் வேறு வெயிட் பண்ணோம். அதுக்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம எந்த சாப்பாடுலாம் செய்யாத, நான் எடுத்து வந்து தரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. மணி வேறு ஆகிப்போச்சு. பாவம் மயக்கம் கேட்க போட்டு ஊந்துச்சானு தெரியல பசியில். சீக்கிரம் கிளம்புங்க. கொடு அந்த புளி சாதத்தை இப்படி கொடு. இதையாவது விட்டு வைடி. சரி போனா போது விடு, வச்சுக்கோ நீ அதை. சரி வடை பாயசம்லாம் இங்கே அது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. வடெல்லாம் காலி, ரெண்டு வடை தான் இருந்தது. ஏன் தான் இப்படி கஞ்ச பீஸ் நிறைய இருக்கிறியோ தெரியல. வீட்டில் வந்து 2 கிலோ 3 கிலோ மாவு போட்டு அரைச்சி வடை சுட்டு எடுத்து வர மாட்டீங்க. 1 கிலோ உளுந்த பருப்பு எத்தனை பேருக்கு வரும்? சுட்ட வடையில 10-15 வடை நீயே சாப்பிட்டடி. ஆமாம் நீ பார்த்த நான் 10-15 சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வெறும் 13 தான் சாப்பிட்டேன். வந்துட்டு 10 சாப்பிட்டாங்க 15 சாப்பிட்டாங்க கணக்கு சொல்கிறதுக்கு. சரி சாப்பாடு எடுத்து ஆட்டோவில் வைக்கிறேன், சீக்கிரமாக கிளம்பி வாங்க. பாட்டி உங்களுக்கு வடை வேணாவா? போதுமா இதுவே இருக்கதே போதும். வேணா கொடுங்க, வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன். அவங்க பாட்டு சாப்பிட்டு தானே இருக்காங்க, அவங்க தட்டில் இருந்து எடுத்து போக வடையே லூசானே. வயசான காலத்தில் என்ன பொருள் சாப்பிடக்கூடாதுல்ல, இதுக்கு அவங்களுக்குலாம் வடை வைக்கிற? இது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஏமா இந்த 2 வடையில சாப்பிட்றதுனால எனக்கு ஒன்றும் ஆகிடாதுமா. ஐயோ 2 வடை வச்சிருக்கேன். ஐயா பாதி வடை வச்ச போதும் அவங்களுக்குலாம். 2 வடை சாப்பிட்டு மயக்க வந்து விட போகிறாங்க, பார்த்துனே இரு. இங்கே பேர் ராதிகா, நீ பண்ணுறதுல கொஞ்சம் கூட சரியே கிடையாது. திமிரா உனக்கு பேர் சொல்லி கூப்பிட்ற? ஆமாம் கூப்பிட தானே பேர் வச்சிருக்காங்க, வேற எதுக்கு எபிரோல் வச்சு போட்டுருக்கா? பாரு சதீஷ் எவ்வளோ சின்ன பையன், அவனுக்கு கூட 2 வடை வச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் பாதி வடை வச்சா போதும், மீதி எல்லாத்தையும் எடுத்து எடுத்துன்னு போகிறேன். நான் வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட வளர பசங்க சாப்பிடணும். இந்த மாதிரி வயசானதுக்கு சின்ன பசங்களுக்கு கொடுத்து எடுத்துன்னு இருக்கேன். ரொம்ப குழப்பம் தான் இருக்கு உனக்கு. 10-15 வடை சாப்பிடல அப்படிதான் பேசு. இது பாரு திரும்ப இந்த மாதிரி 10 வடை சாப்பிட்டேன் 15 வடை சாப்பிட்டேன்னு சொல்லி நேர்ந்து வச்சுக்கேன். இன்னொரு வாட்டி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வரவே மாட்டேன். நானும் அதான் யோசிச்சிருக்கேன், எதுக்கு உங்களை வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் கூட்டிட்டு வரணும்? கூட வந்தால் கூட மாட ஒரு வேலை வெட்டி செய்ய மாட்டேங்கிறீங்க. ஒன்று வரும்போதே எடுத்துன்னு வந்து சாப்பிட்டுறீங்க, இல்லைன்னா இங்கே போகும்போது பார்சல் கட்டிங் போயிடுறீங்க. நான் தான் நினச்சிருக்கீங்க மனசில். ஓ சொல்லி காட்டுறியா? சொல்லி காட்டுறியா? நாங்கள் வந்து நீ செஞ்சு சாப்பாடுலாம் சாப்பிட்டோம், இங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துன்னு போகிறோம் சொல்லிட்டு சொல்லி காட்டுறியா? ஆமாம் நீ சொல்லி காட்டுவேன். இங்கே பாரு சாப்பாடுக்கெல்லாம் கதி இல்லாமல் முன்னே நாங்கள் ஒன்றும் உன் ஃபங்க்ஷனுக்கு வரல, நீ கூப்பிட்டு எடுத்த வந்து அவனுக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு கோவப்பட்டு பேசணும்னு நினச்சியா? இது எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், நீ கூப்பிடனாலும் நாங்கள் வந்தே தீர்வோம். உங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனா? யார் உங்கள் அக்கா? அடா நீ தான். இவங்க திட்டுவாங்க, நம்ம ரோஷப்பட்டு போகணுமா? வேலையப்பார் கொஞ்சம் கூட சூடு சொன்னே இருக்க மாட்டேன் அவளுக்கு. அதெல்லாம் இருந்தால் பிழைக்க முடியுமா? இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பொருந்தது. அடிப்பாவி எடுக்கிட்ட ஆட்டோல இருந்து பாயசம் ஊத்துக்கு தூக்க ஏற்றி. இவளுங்களாம் அடங்கவே மாட்டாளுங்கம்மா. மேடம் சாப்பிடுங்க, கிளம்பலாம். அத்தை வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? எனக்கு வேற எதுவுமே வேணாம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். தங்கத்துறைக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துக்கோ. அவன் இங்கே வர சொன்னா 6 மணிக்கா வரமாட்டான். அவன் வேலையை விட்டு நேரம் வீட்டுக்கு தான் வருவான். அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் எடுத்துக்கோ, நம்ம வீட்டில் வந்து கொடுக்கலாம் உனக்கு. அப்படியா? அப்போ இங்கே வரமாட்டேன்னு சொல்றீங்களா? ஆமாம் நம்மளா இருக்கும்போது தான் வருவான், தனியெல்லாம் வரமாட்டாங்க. சரி அப்போ கொஞ்சம் எடுத்துக்குவா. பாயசம் 2 வடை, அப்புறம் வந்து புளி சாதம் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கோ, போதும். நிறைய சாப்பிட மாட்டான். வசந்தி வந்து அவங்க அண்ணன் வருவா சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருக்குமே. இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுறது? வசந்தி கிட்ட நம்ம சொல்லிக்கலாம். அதுதான் சொல்றது, ஃபங்க்ஷன் நடக்கும்போதே வந்து ஒரு 8 பத்தி போயிட்டா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு ஒரு பேராகி போகுது பாருங்க. அவனுக்கு வேலை தான் முக்கியம், வேலையை விட்டுட்டு வரமாட்டான். அதுதான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஃபங்க்ஷன் வைக்கலான்னு பார்த்தேன். சரி நல்லா இருக்குது, முகத்து நல்லா இருக்குது, நம்ம தான் இன்னைக்கே வச்சு நான் சொல்லிட்டு வச்சிட்டோம். இன்னும் எங்கே இழுத்துன்னு போகிறது? அதுக்கப்புறம் 6ஆம் மாதமே பிறந்துடும் போல இருக்கேன். இதுக்கே அவங்க மாமியார் கத்த ஆரம்பிச்சிச்சு. 5ஆம் மாதம் வந்து 15 நாளுக்கு மேலே ஆகுது. இன்னும் உங்கள் அம்மா வீட்டில் வந்து பூ முடிக்கல, எதுவும் பண்ணல போலன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம லேட்டாக வந்தோம்னா நம்ம வீட்டு போய் சேர்க்கறது கதை முடி வெளில தட்டி விட்டுடும். அது என்னமோ உண்மைதான். இப்பயே வந்து இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் ஒரு குண்டான பிச்சைக்காரங்க மாதிரி இருக்குது, அது மாதிரி இதுக்கு இருக்குது, இது மாதிரி இருக்குது, மனத்தை வாங்கிறதுக்கு வந்துருக்குங்க அப்படி இல்லை தேவையான பேச்சுலாம் பேசுது. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம வீட்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குமேன்றதுனால வாயை முடி இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்க அது பேசுகிற பேச்சுக்கு அந்த புளி சாத்தத்துக்கு தலையில் கொட்டிட்டு இருப்பேன். மம்மி விடு நம்ம சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் வசதி அவங்க மாமியார் ஒன்றா இந்த வீட்டில் தானே இருக்கணும். நம்ம பிரச்சனை கிளம்பிட்டு போயிட்டோம்னா அவங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் மூணு நடக்கும். ஆமாம் அப்புறம் நம்மளால சண்டை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் வாய் மொழி கம்முன்னு இருக்கேன். இன்னும் நல்லா பேசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு விட்டு கொடுக்க போவர் கெட்டு போவதில்லை. அப்போ விட்டு கொடுக்காதவங்க கெட்டு போயிடுவாங்க பாட்டி. ஆமா இப்போ ரொம்ப முக்கியம். ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு துப்பு கிடையாது. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாரு. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சுட்டானா திரும்ப அந்த தப்பு சொல்லியே நம்மளை குத்தி காட்டி நிற்காங்களே, நம்மளுக்கு பாவம் மன்னிப்பே கிடைக்காதா? மழை சாப்பிட்டு எழுந்துரு. ஏக்கா என்னடி? நாங்கள் எத்தனை வந்த தூக்குச்சட்டியில் ஒரு தூக்குச்சட்டி காலியாக இருக்குது. இந்த புளி சாதம் கொடுத்தோன்னு வச்சுக்க, அதில் போட்டு ஃபில் பண்ணிவிடுவோம். ஏன்டி இப்படி பண்ற? ஆமாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு தூக்கு காலியாக இருக்குது. வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே எடுத்துன்னு வந்த தூக்குச்சட்டிலாம். ஒன்று காலியாக எடுத்துன்னு போனால் எப்படி அது? மனசு கஷ்டமா இருக்காது? குடிப்படி. என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளைக்காவது கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சு போறாண்டி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நைட்டு வச்சு சாப்பாடு இருக்கும், அது போடுவோம். வசந்தி குடு. அதெல்லாம் ஒரு முறையா? ஆமாம் பொண்டாட்டிக்கு இங்கே வந்து பூ முடிச்சுருக்காங்க. இங்கே வந்து நின்று கூட மாட வேலை செய்யணும், கூட மாட பூ எடுத்து வைக்கணும், வளையல் போடணும். அதெல்லாம் இல்லாமல் எங்கேயும் நம்மளுக்கு இது இன்னும் நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரம் ஆகுது. நம்மளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணாம் சொல்லிட்டு போன மனசை இன்னும் ஆளை காணும். அவருக்கு நீ புளி சாதம் எடுத்து வச்சு நின்று இருக்க. பொறுப்பு இல்லாதவங்களுக்குலாம் புளி சாதம்லாம் கொடுக்கக்கூடாது.
அவருக்கு என்ன வேலையோ? நான் வீட்டு மாப்பிள்ளை விட்டு தர மாட்டேங்கிறியா? இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கு இன்னொரு வாட்டி நம்ம இந்த வந்தோன்னா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும். போய் சாத்து இப்படி கொடு. வேணாண்டி. நீ குடுடி. பல்ல தட்டி கையில கொடுத்துரும். வாடி பொடிலாம் சோட வச்சுக்கேன். நான் கொண்டையை போட்டு பெரிய போட்டு வச்சுட்டா நீ பெரிய பாட்டி நினைப்பா உனக்கு. என்னை விட உனக்கு 5 வயசு அதிகமாக இருக்குமா? என் மாமியாரே நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். நீலாம் எனக்கு ஏமாத்திரம். முதல்ல இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்ல ராதிகாவை. மாமியாரே பேர் சொல்லி கூப்பிடுவானே. குடு ராதிகா. உங்ககிட்ட வாய் வரத்துல வேலைக்கு ஆகாது. குடுப்பி. ஏன்டி எதுக்கு இப்படி புடிங்கிட்டு போற நீ? போட்ட வீடு அதெல்லாம் சொல்ல வச்சு கேட்காது. நீ வா வீட்டாண்ட வா, காலை உடைக்க பாரு. நல்ல வேலை நான் நம்ம சாப்பிட்டு தட்ட புடிங்கிட்டு போகாம போனாங்களே. வந்து புடிங்கிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் சாப்பிடு.